நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மண்டல மேலாளர் கமலம் தலைமையில் மத்திய குழுவினர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தென்னம்பாக்கம் நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல் விவரங்களை வழங்கலாம். ஆசினி, கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வந்த நிலையில விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதத்தின் தன்மை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையிலே மத்திய தானியங்கள் சேமிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி இயக்குனர் பிரீத்தி தலைமையில் மத்திய குழுவினர் மற்றும் கடலூர் வாணிப கழகத்தின் மேலாளர் தலைமையில் குழுவினர் 3 பேர் கொண்ட குழுவினர் கடலூர் தென்னம்பாக்கம் என்ற பகுதியிலையும் தூக்கணாம்பாக்கம் என்ற பகுதியிலும் இப்ப தற்சமயம் ஆய்வுகள் மேற்கொண்டு வராங்க. இந்த நேரடி கொள்முதல் நிலையத்துல நெல்லின் ஈரப்பதத்தை உறுதி செய்யும் வகையில மாதிரிகளை அவங்க அந்த இடத்திலேயே சோதனை மேற்கொண்டாங்க. பின்பு அவர்கள் அந்த மாதிரிகளை எடுத்துக்கொண்டு சோதனை செய்வதற்காக தங்களுடன் எடுத்து சென்றிருக்காங்க. இதனிடையே பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருந்து ஆய்வு மேற்கொள்ளும் போது விவசாயிகள் அந்த மத்திய குழுவினுடன் கலந்துரையாடினாங்க. இந்த கலந்துரையாடும் போது விவசாயிகள் இந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்கு தாங்கள் வரும்பொழுது அமர்வதற்கு மற்றும் அடிப்படை வசதியிலான குடிநீர், கழிவறை இதெல்லாம் அந்த பகுதியில் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழுவினரிடம் தெரிவிக்கிறாங்க. குழுவினர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை பார்த்த வரைக்கும் இந்த ஈரத்தன்மை 17% இப்ப மத்திய அரசு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இது 22% உயர்த்தி தரணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்சமயம் இவர்கள் சோதனை முடித்து கடலூர் மாவட்டம் குண்டிமல்லூர் என்ற பகுதிக்கு சோதனை ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்றிருக்காங்க. பிரீத்தி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.